ஹலோ! இன்னைக்கு ஈவினிங் நான் வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நானும் என் பசங்களும் தான் அம்மா வீட்டுக்கு கிளம்புனோம். எதுக்காக கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த சன்ரைஸோட வியூ ரொம்ப அழகாக இருக்கும். மார்னிங் டைம் பார்க்குறத விட்டுட்டு நம்ம ஈவினிங் டைமில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாகவே தெரியும். எதுக்காக வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் எல்லாம் பறிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். அம்மா வந்து கால் பண்ணி சொன்னாங்க, நிறைய ரோஸ் பூத்திருக்கு, அதெல்லாம் வந்து பறித்து வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். எல்லோ கலர் ரோஸ் ஒன்று, இந்த மாலை கட்டுற ரோஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 ரோஸ் பூத்துருந்தது. இந்த சம்மருக்கு வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எல்லா செடியுமே நல்லா துளிர் விட்டு நல்லா வந்திருக்கு ஓரளவுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம தலையில் வைக்கிறோமோ இல்லையோ, ஆனால் ரோஸ் செடியில் ரோஸ் பூ பூத்துட்டா கண்டிப்பாக அதை பறித்து ஃப்ரிட்ஜுக்குள்ளேயாவது வச்சிடணும் அப்படின்றது தான் எல்லா பெண்களோட தாட்டாகவும் இருக்கும். எனக்கும் அப்படி தான். வைக்க மாட்டேன் ஒரு சில டைம், ஆனால் பூவை பறித்து மட்டும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்குவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஆகாஷ் தான் எல்லா செடிக்கும் வந்து தண்ணி விட்டு நல்லா பாதுகாத்து வச்சுருப்பான். இந்த செடியும் அப்படி தான். சும்மா வச்சோம், ஆனால் நல்லா பூ பூத்திருந்தது அதுவும். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த தருண் வந்து எந்த ஒர்க்குமே பண்ண மாட்டான். அம்மா வந்து வாசலில் வந்து தேங்காய்லாம் உடச்சி காய வச்சுருந்தாங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தருணும் ஆகாஷும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. எல்லாம் அந்த சட்டிக்குள்ளே எடுத்து போட்டு கொண்டு போய் உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிட்ருந்தாங்க. நானும் இந்த பூனையும் உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துட்ருந்தோம், எந்த வேலையும் செய்யலை. அப்புறம் ஆகாஷ் சொன்னால், இந்த பப்பாளி செடியிலையும் ஒரு சின்னதாக ஒரு பிஞ்சு மாதிரி வச்சுருக்கு, வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னான். அப்புறம் அதையும் பார்த்தோம். இவ்வளோ வேலை செஞ்சதுக்கு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி பேக்கரி போயாச்சு.